அல்லேலூயா. போன வாரம் நம்ம என்ன தலைப்பில் பார்த்தோம்? ஆவியானவர் என்கிற தலைப்பிலே நாம் என்ன பண்ணோம்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் இன்னும் நிறைய காரியங்களை வேதத்திலே நாம் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது நமக்கு பலனை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ரோமர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 8ஆம் அதிகாரம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2:28 எடுத்து ஒருவர் வாசிங்க. யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். மாம்சமாக இருக்கிற யாவர் மேலேயும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி அந்த பெந்தகோஸ் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட அந்த நாளிலே பேதுரு எழுந்து சொன்னார். அந்நாட்களிலே சொன்ன வார்த்தை கடைசி நாட்கள் என்று பேதுரு சொல்லுகிறது கவனிக்கிறோம். கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுவார் என்று. அப்போது மாம்சமாக இருக்கிற யாவர் மேலேயும் என் ஆவியை நான் ஊற்றுவேன், என் ஆவியை நான் ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியாக இருக்கிறார், கிறிஸ்துவின் ஆவியாக இருக்கிறார், குமாரனின் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியானவரை கடைசி நாட்களிலே சபைகளிலே ஊற்றுவார் என்று யோவேல் தீர்க்கதரிசினால் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு மனிதனை பலப்படுத்துவார். கொஞ்ச நேரம் தான் அவன் மேலே இருப்பார். வந்த காரியத்தை முடித்து விட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் போயிடுவார். அது எல்லாருக்குள்ளேயும் இருந்தது பாருங்க. ஞானத்தின் ஆவியும் அப்படி தான் இருந்தது பாருங்க. எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆவியானவர் வருவார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் வந்துட்டு வேலையை செய்துட்டு முடிச்சுட்டு போயிடுவார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? யார் எடுத்து தங்கி இல்லை. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை மாம்சமாக இருக்க யாவர் மேலேயும் ஊற்றுவான். என்றென்றைக்கும் அவர் உங்களோட கூட இருப்பார். ஏன் என்றென்றைக்கும் அவர் உங்களோட கூட இருப்பார் என்று இயேசு சொன்னார். அந்த ஆவியானவர் இயேசு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லா மனுஷனும் அவர் பரிசுத்தப்படுத்திட்டார். ரத்தத்தை விசுவாசிக்கிற இயேசுவை நம்புகிற எல்லாரையும் பரிசுத்தப்படுத்திட்டார். அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்கிறதுனாலே அந்த பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நமக்குள்ளே தங்கி இருப்பதற்கு, என்றென்றைக்கும் நம்மளோட கூட இருப்பதற்கு தேவன் நமக்காக என்ன பண்ணுறாரு? அந்த பரலோகத்திலிருந்து ஆவியானவர் அனுப்பினார். அதனால தான் சொல்ல மாம்சமாக இருக்கிற யாவர் மேலும் பழைய ஏற்பாடு காலத்தில் யார் மேலும் தங்கி நிலைத்து இல்லை. ஆவியானவர் வருவார், வேலை செஞ்சு போயிடுவார். ஆனால் என்றென்றைக்கும் இன்னைக்கு நம்மோட கூட பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ் நாளில் ஊற்றப்பட்ட அந்த ஆவியானவர் சபை எடுக்கப்படும் நாள் வரைக்கும், கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இந்த ஆவியானவர் இந்த பூமியிலே இருப்பார். ஆமென். இந்த பூமியில் ஆவியானவர் இருக்கிறார், சபை மேலே இருக்கிறார், சபைக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மாம்சமாக இருக்கிற யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? தீர்க்க தரிசனங்கள் உரைப்பார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறவர்களாக, மூப்பர்கள் எல்லாம் தரிசனங்களையும் சொப்பனங்களையும், வாலிபர்கள் எல்லாம் சொப்பனங்களை காண்கிறவர்களாக இருப்பார்கள். என் ஊழியக்காரர் மேலேயும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. பெந்தகோஸ் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது அவர் ஆவியானுடைய பலத்தினால் எழுந்து பிரசங்கித்தார்கள். ஆவியான பலத்தினால் ஊழியத்தை செய்தார்கள். சிதறி போய் எங்கு ஊழியத்தை செய்தார்கள். அன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டது. தேவனுடைய பலம் சுவிசேஷம் பலமாய் அறிவிக்கப்பட்டது. சகல ஜனங்களும் சகல கோத்திரத்தாருக்கும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிரோடு கூட எழுந்தார் என்கிறதை, சத்தியத்தை எவ்வளவோ அடக்கி பார்த்தாலும் அவர்கள் தினந்தோறும் இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த ராஜ்யத்தை பரப்பினார்கள். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் தேவ பலத்தினால் நிரப்பப்பட்டார்கள். ஆவியானுடைய பலத்தினால் தான் ஊழியத்தை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். எல்லாரும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை நாம் பெறணும். இந்த உலகம் இயேசுக்கு விரோதமாக போராடுகிறது. சாத்தான் நம்முடைய சுவிசேஷத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக போராடி கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால், அந்த வல்லமையை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆவியானுடைய பலம் நமக்கு தேவை. ஆமென். அதனால்தான் பரிசுத்த ஆவியான மாம்சமாக இருக்க யாவர் மேலே ஊற்ற வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு முன்மாறி ஏற்கனவே ஊட்டப்பட்டிருக்கிறது. பெந்தகோஸ் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேல் இறங்கினவர். அது முன்மாறி. ஒரு பின்மாறி ஆண்டவர் ஊற்றுவார் என்று சொல்லியிருக்கிறார்.
அல்லேலூயா. ஒரு பின்மாறி ஆவியை ஊற்றுவாராம், முன்னாடி ஒரு பரிசுத்தாவியின் மழை பொழிந்தது. அதே போல கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக சபை மேலே பரிசுத்தாவியான ஒரு மழை பின்மாரியான ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் எழுந்து எப்படி ஊழியத்தை பூமி எங்கும் அங்கு இருக்கிற எருசலேம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்தார்களோ, கடைசி நாட்களிலே இந்த ஆவியின் பலத்தினாலே அபிஷேகத்தினாலே இந்த உலகம் முழுவதும் திருச்சபை முழுவதையும் ஆண்டவர் நிரப்புவார். மாம்சமா இருக்கிற யாவரும் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். பூமி அனைத்தும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். இருள் பூமியை மூடும், ஆனால் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சமா இருக்கிற யாவரும் அவருடைய மகிமையை காண்கிற நாளா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக ஆவியானவருடைய பலன் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த உலகத்தின் மேலே ஊற்றப்படும். விசேஷமாக தமிழ்நாட்டில் சென்னை பட்டணத்திலே நாம் விசுவாசிக்கிறோம். தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகளாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே இந்த ஆவியின் பலன் நமக்கு ஊற்றப்பட வேண்டும். ஆவியானவருடைய பலத்தினால் தான் நாம் ஊழியத்தை செய்யணும் என்று போன வாரத்தில் நாம் பார்த்தோம். அல்லேலூயா. மறுபடியும் இந்த பெந்தகோஸ்து நாளிலே, பண்டிகை நாளிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியின் வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவருடைய பலத்தினால நிரப்பப்படுங்கள். எந்த மனிதன் பரிசுத்த ஆவியின் பலத்தினால நிரப்பப்படுகிறானோ அவன் தேவனுடைய ராஜ்யத்தை எழுந்து கட்டக்கூடியவனாக இருக்கிறான். சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் போது இருளில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம். இந்த ஆவியானவர் தான் அந்த இருளிற்குள் இருக்கிற ஜனங்கள், கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள், பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குகிறார். நம்முடைய பலத்தினால் அல்ல. சகரியா சொல்கிறார் 4:6 சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல என் ஆவியினால் ஆகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்றார். பலத்தினால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆவியானுடைய பலத்தினால் தான் நாம் ஊழியத்தை செய்ய முடியும். ஜனங்களை விடுதலை செய்வதற்கு இந்த ஆவியானவர் உதவி செய்கிறார். இயேசுவை பற்றி சொல்லும் போது ஆவியானவர் இருதயங்களை திறக்கிறார். அபிஷேக நுகங்களை முறிக்கிறது, அபிஷேக கட்டுகளை உடைக்கிறது. நுகத்து பிசாசு கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை உடைக்கிறது அபிஷேகம். இந்த கடைசி நாட்களில் இயேசுவை அறிந்த ஜனங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினாதான் இந்த கட்டுகளை உடைக்க முடியும், சாபங்களை உடைக்க முடியும். மனிதனுக்குள் இருக்க சாபங்களை, மனிதனுக்குள் இருக்க அந்த கட்டுகளை உடைக்க வேண்டும் என்றால் வியாதி, சாபம், நோய் இதெல்லாம் பிசாசு ஒரு கட்டுகளாக வைத்திருக்கிறான். இந்த கட்டுகளில் இருந்து ஜனங்களை விடுதலையாக்கணும். இன்னைக்கு சபை இந்த பரிசுத்த ஆவி பலன் இல்லாததினால்தான் முழு பலத்தை இன்னைக்கு வெளிப்படுத்த முடியல. அப்போஸ்தலர்கள் செய்தது போல ஏன் இன்னைக்கு நடக்கல? அப்போஸ்தலர்கள் அற்புதங்கள் செய்தது போல சப்பானியை நடக்க பண்ணினார்கள். பிறவி சப்பானி நடக்க முடியாத 40 வருஷமாய் அதே ஆலயத்தில் உட்கார்ந்து இருந்த சப்பானியை நடக்க பண்ணினார்களே. பிறவிலிருந்து கூட்டு கண்களை திறந்தார்களே. மரித்தோர்கள் உயிரோடு எழுப்பினார்களே. எப்படி அது நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் தான் அதை செய்தார். எங்களுடைய பலத்தினால் அல்ல. நீங்கள் கொலை செய்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவன் பலன் அடைந்திருக்கிறான் என்று சொன்னார்களே. நீங்க எங்களை நோக்கி நான் பார்க்குறீங்க. எங்கள் பலத்தினாலோ சுய பக்தினாலோ சுய சக்தினாலோ நாங்கள் இவனை எழும்ப பண்ணினோம் நினைக்கிறீங்களா? இல்லை, இயேசு கிறிஸ்து நாமமே இவனை பலப்படுத்தினது. இவன் நடக்கிறதுக்கு காரணம் நாங்கள் அல்ல. நீங்கள் கொலை செய்த அந்த இயேசு இப்போ மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறார். நாங்கள் ஆவியானவருடைய பலத்தினாலே இவனை குணமாக்கினோம் என்று சொன்னார். நசரேயனாகிய இயேசு நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னபோது அவன் எழுந்து குதித்து நடந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்தினான். அன்னைக்கு இருந்த எல்லா ஜனங்களும் பார்த்தார்கள். ஆவியானுடைய பலன் இன்னைக்கு சபையில இல்லாததுனால தான் இன்னைக்கு நம்மளால எந்த அற்புதங்களை செய்ய முடியல. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு அற்புதங்கள் செய்கிறார், இயேசு குணமாக்குறார் நாம் சொல்றோம். ஆனா ஒரு குணமும் பார்க்கல. இன்னைக்கு விசுவாசிகளை வியாதிப்பட்டு இருக்கிறார்கள். ஊழியக்காரனை வியாதிப்பட்டு இருக்கிறான். இந்த வியாதியிலிருந்து குணமாக்க அவனாலேயே முடியல. எப்படி மற்றவங்களை குணமாக்க முடியும்? பரிசுத்த ஆவியின் பலன் இல்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாததான் இன்னைக்கு சரீரமானது, சபையானது வியாதிப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரம் வியாதிப்பட்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். உலகத்தையே சுகமாக்கக்கூடியவர்கள், உலகத்து மக்களை சுகமாக்கக்கூடியவர்கள், சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் சபை இன்னைக்கு வியாதிப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாச குறைவு, அபிஷேக குறைவு, தேவ ஆவி நிறைவு இல்லை. வெறும் வார்த்தையினாலும் வல்லமினாலும் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் இயேசு கிரியை செய்தார். அல்லேலூயா.
அவர் ஆவியின் பலத்தினாலே கலிலேயாவுக்கு புறப்பட்டு போனார். ஆவியானுடைய பலத்தினாலே போனார். சகல ஜனங்களையும் சுகமாக்கினார். அவரிடத்தில் வந்த எல்லா ஜனங்களையும் இயேசு குணமாக்கினார். தொட்ட யாவரும் சுகமானார்கள். தன்னிடத்திலிருந்து பரிசுத்தாவின் வல்லமை புறப்பட்டு சரீரங்களை குணமாக்கினது. வஸ்திரத்தை தொட்டவர்கள் சுஸ்தமானார்கள். அவரை தொட்டவர்கள் சுஸ்தமானார்கள். அற்புதம் நடந்து கொண்டே இருக்கு. இரவும் பகலும் சாயங்கால வேளையிலே சுகமாக்குற அவர் ஒரு வேளையிலே சாயங்கால நேரத்தில் அவர் கூடியிருந்த போது சுகமாக்குற அற்புதம் அவர் மேல் வந்து இறங்கினது. அல்லேலூயா. எல்லாரும் சுகமானார்கள். இந்த தெய்வீக வல்லமை கொண்டு வருகிறவர் ஆவியானவர். வரங்களில் வல்லவராக இருக்கிறார். இந்த வரம் நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியை பெற்றாதான் இந்த வரங்களை கர்த்தர் தருகிறார். குணமாக்குற வரம், அற்புதங்கள் செய்கிற சக்தி, அந்நிய பாஷையில பேசி வியாக்கியானம் பண்ணுகிற வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், குணமாக்குற வரம், விசுவாச வரம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம், இது கிட்டத்தட்ட 9 வரம் இருக்குது. அந்த 9 வரத்தை நம்ம என்ன பண்ணணும்? பெறணும். பெந்தேகோஸ்து நாளில் இறங்கி வந்த ஆவியானவர் அவர் நிரப்பின போது அவர் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளோடு அவர்களை இறங்கினார். வல்லமையினால் நிரப்பினார். இந்த உலக மக்கள் நாம் அந்நிய பாஷையில் அபிஷேகத்தை நிரம்பும் போது ஏதோ குடிகாரர் வளர்றது போல தெரியும். ஆமீன். அவர்கள் எல்லோரும் தேவ மகத்துவத்தை சொல்லி தேவனை துதிக்கிறதை அங்கிருந்து அவர்கள் பார்த்தார்கள். 17 பாஷைக்காரர்கள் உலகம் முழுவதும் இருந்து அங்கிருந்து வந்தார்கள் எருசலேம் தேவாலயத்திலே. அன்னைக்கு ஆவியானவர் ஊட்டப்பட்ட போது அவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை சொல்லி தேவனை துதிக்கிறதை பார்த்தார்கள். அது மாத்திரமல்ல, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்தானம் பெறாங்க, உலகம் முழுவதும் புறப்பட்டு போறாங்க. ஆவியானவருடைய பலத்தினால் தான் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். ஆமென். நாம் சபையை பரிசுத்த ஆவியினால் நிரம்பணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பணும். ஆவியானவருடைய பலத்தை நாம் விரும்பணும். அப்பதான் விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. இவ்வளோ சொல்கிறோம், நல்லா தூக்கம் வருது உங்களுக்கு. அப்போ என்ன அளவுக்கு பிசாசு வேலை செய்கிறான் பார். இவ்வளோ சத்தமாக நம்ம பேசியும், ஜீவனை கொடுத்து பேசியும் உனக்கு தூக்கம் கண்ணை சொக்குதுன்னா எப்படி இருக்குது? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும். அல்லேலூயா. ஆமீன். அல்லேலூயா. வீட்டில் நீ செல்ல ஜபம் பண்ணணும், நல்லா ஜபம் பண்ணணும். வீட்டில் வேதத்தை வாசிக்கணும், உள்ள ஜபம் பண்ணணும். வீட்டில் வேதத்தை வாசிக்கணும். டெய்லியும் ஒரு அதிகாரமாக தியானிக்கணும். குடும்ப ஜபம் இருக்கணும். ஆமீன். எல்லாம் குடும்பத்தில் ஜபம் வைக்குங்க, ஜபம் வைங்க. குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. பொல்லாத காலம், பிசாசுடைய ராஜ்யம் தீங்கின் காலமாக இருக்கிறது. யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம் என்று பிசாசு என்ன பண்ண வகை தேடி சுற்றினா வருகிற சோதனைக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து கொள்ளனா மனுஷகுமாருக்கு முன்பாக நீங்கள் நிற்க பாத்திரவான்களாக இருப்பதற்கு எப்போது இரவும் பகலும் என்ன பண்ணணும்? விழித்திருந்து ஜபம் பண்ணணும். ஜபம், பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஜபத்தில் உதவி செய்வார். அந்தபடியே நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது, நீங்கள் வேண்டிக் கொள்வது அறியாது இருக்கும்போது ஆவியானவர் என்ன பண்ணுறாரா? உங்களை ஜபத்திலே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உன்னை ஜபிக்க வைக்கிறார். என்ன ஜபிக்கணும்னு தெரியாது உனக்கு. நீ ஜபம் பண்ணும்போது என்ன ஜபிக்க போறனே உனக்கே தெரியாது. ஆனால் நீ ஜபம் பண்ணும்போது ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து பல வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு பரிசுத்தவான்களுக்காக, உங்களுக்காகவோ மற்ற தேவ ராஜ்யத்தை செய்வதற்காக ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து ஜபிக்கிறார், உதவி செய்கிறார். இந்த ஆவியானவர் உனக்குள்ளே வருகிறது காரணம் என்ன? உனக்கே தெரியாது சில நேரத்தில் எதுக்கு ஜெபிக்கணும்ட்டு. அந்த ஆவியானவர் உள்ள வரும்போது அவர் உனக்காக வேண்டுதலை செய்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியமானவர், திருசபைக்கு எவ்வளவு முக்கியமானவர். வரங்களை தருகிறாரே. பிலிப்பு கந்தாகே மந்திரிகிட்ட பேசும்போது ஆவியானவர் நடத்தினாரே. சமாரியாவிலே பிலிப்பு பிரசங்கித்த போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த போது அநேக பிசாசுகளையும் மந்திரவாதிகளையும் வியாதிகளையும் சப்பானியும் குருடர்களையும் அங்கே சமாரியா பட்டணத்திலே சுகமாக்கினதை நாம் பார்க்கிறோமே. ஸ்தேவான் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாக ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை செய்ததை நாம் பார்க்கிறோமே. பேதுரு கையில் தேவன் அநேக அற்புத அடையாளங்களை செய்ததை பார்க்கிறோமே. பவுல் கையில் தேவன் அற்புதங்கள் செய்ததை பார்த்தோமே. கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்கள் செய்யக்கூடிய நாட்கள் இது. ஆமே. இன்னைக்கு பரிசுத்த ஆவி இல்லாமல், பரிசுத்த ஆவி பலன் இல்லாமல் ஊழியத்தை செய்வது வீண். ஆமேன். அதனால தான் இயேசு காத்திருந்தார். ஆவியானவரால் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டார். அப்போஸ்தலர்கள் அப்படியே போய் ஊழியத்தை செய்ய சொல்லலையே. நீங்கள் எருசலேமை காத்திருங்க, பரிசுத்த ஆவியை பெற்ற முன்னே ஊழியத்தை செய்யுங்கள் என்று சொன்னாரே. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்று
தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், கிறிஸ்துவை மரித்தோர் உயிர்ப்பித்த ஆவியானவர் உங்கள் சரீரங்களை கர்த்தர் என்ன பண்ணாராம், உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆமே. உங்கள் சரீரம் இப்போ இன்னைக்கு நிறைய பேர் சரீரம் வியாதிப்பட்டு சரீரங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறது. நான் சபைக்கு மாத்திரம் சொல்ல, ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு நம்ம சொல்கிறோம். சரீரம் நிறைய பேர் வியாதிப்பட்டு சரீர பலவீனத்தோடு இருக்கிறாங்க, வியாதியோடு கூட இருக்கிறாங்க. இந்த ஆவியானவர் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நடக்க முடியல, மூச்சு வாங்குது, சுகர், நிறைய பேருக்கு சுகர், எல்லாம் கிட்டத்தட்ட 70% பேருக்கு என்ன பண்ணுது, சுகர் இருக்குது. இல்லாத பலவீனமே கிடையாது, எல்லாருக்கும் இந்த பலவீனங்கிறது. ஏன் இந்த பலவீனம் இருக்குது? இந்த பலவீனத்தை ஏன் ஜெயிக்க முடியல, மேற்கொள்ள முடியல? விசுவாசம் இல்லை, பரிசுத்தாவி அபிஷேகம் இல்லை, நுகங்களை முறிக்கல. நசனாகி இயேசு கிறிஸ்துவ தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையால் நிரப்பி இருந்ததுனாலே கட்டுகளை அறுத்தா, வியாதிஸ்தரை சுஸ்தமாக்கினார். அபிஷேகத்தினால் தான் நுகங்கள் முறியுங்க, கட்டுகள் உடையும். இன்னைக்கு அபிஷேகம் இல்லை. சொல்ல போன பாருங்க, நிறைய விசுவாசிகளுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைங்க. இந்த அபிஷேகம் இருந்தால் பிரச்சனைகளை உடையும். கணவன் மனைவி உள்ள இன்னைக்கு நிறைய பேர் டைவர்ஸ் பிரச்சனைக்கு குழப்பம். பரிசுத்தாவி நிரம்பணும். ஆமே. ஆவியானுடைய நிறைவு வரும்போது குடும்பங்களை கர்த்தர் ஆவியானவர் சேர்ப்பார். ஆமே. எந்த பிசாசையும் துரத்திடுவார். ஆமே. நல்ல பிசாசுகளை கட்டி ஜெபம் பண்ணணும். பரிசுத்தாவினால் பிசாசுகளை நான் துரத்துகிறேன் என்று சொன்னாரே, நீ பரிசுத்தாவினால் பிசாசுகளை துரத்தணும். தேவனின் விரலினால் பிசாசுகளை துரத்தணும். உனக்கு விரோதமாக போராடுகிற பிசாசை எதிர்க்கணும். ஆமென். அல்லேலூயா. லூக்கா 19:10 சொல்லுது, ஒன்று உன்னை சேதப்படுத்தாது, ஒன்று சேதப்படுத்தாது. சத்துருக்களை மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமையில் மேற்கொள்ளவும் உனக்கு நான் என்ன பண்ணுறேன், அதிகாரம் தரேன். உனக்கு அதிகாரம் தரேன், சாத்தான் மேலே அதிகாரம் தரேன். அவைகள் உனக்கு ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. பிசாசு துரத்துனா, பிசாசு கட்டுனா, பிசாசு எதிர்த்துட்டா நம்ம ஏதாவது செய்துருவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, பிசாசை காட்டுறதும் கிடையாது, பிசாசை துரத்துறதும் கிடையாது, பிசாசை என்ன பண்ண அதட்டுறதும் கிடையாது. இயேசு பிசாசை அதட்டினான், பிசாசை துரத்தினான். பலவானை முந்தி கட்டினால் ஒடியே அவனை வீட்டுக்குள்ளே போய் கொள்ளையடிக்க முடியாது. இந்த 3 வேலையை செய்தார். எங்கே துரத்தணுமோ அங்கே துரத்தணும், எங்கே கட்டணுமோ அங்கே கட்டணும். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் செய்யணும் பாருங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நிறைய பேர், நிறைய பாஸ்டர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, ஜெபிக்கும் போது ஆண்டவரே இந்த பிசாசை துரத்தும், ஆண்டவரே இந்த பிசாசை துரத்தும். பிசாசு பார்த்து சிரிச்சின்னு இருக்கிறான். இந்த முட்டா ஜனங்க இருக்கிற வரையும் நம்மளுக்கு சந்தோஷம்தான். காரணம் என்ன தெரியுமா, ஆண்டவர் பிசாசை இனிமேல் துரத்த போகிறவர் கிடையாது. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துங்கள் என்று தான் சொன்னார். உங்ககிட்ட என்ன சொன்னாரோ அதை செய்யல. ஆண்டவரே துரத்தும், ஆண்டவரே துரத்தும், ஆண்டவரே சுகமாக்கும் அப்படின்னு சொன்னார். என் நாமத்தினாலே வியாதிஸ்தர்கள் கைகள் வைத்து அவங்களை சுஸ்தமாக்குன்னு சொன்னவர் அவர் தான். வியாதியை சுஸ்தமாக்கணும், இயேசு நாமத்தை சுகமாகுன்னு சொல்லணும், இயேசு நாமத்தை பிசாசை துரத்தணும். விசுவாசிகளுக்கு இது புரியல பாருங்க. நம்ம சபையில் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? ஆண் பார்க்குறீங்க. பிசாசு என்ன பண்ணணும், இயேசுவின் நாமத்தினாலே எதிர்க்கிறேன், அப்போது தான் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு பெருசு அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவை. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கிறவர் தான் பெரியவர். பிசாசு ஏதோ பெரியவன் போல அவனுக்கு காட்டுவான். அவன் தலை நெசுக்கப்பட்டது, அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சபை மேலே அதிகாரம், உன் மேலேயும் அதிகாரம் கிடையாது. நீ கடவுளுடைய பிள்ளை, ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்க, நீங்கள் ஜெயித்தவர்கள், முற்றிலும் ஜெயிக்க பெற்றவர்கள். ஆமே. ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். உனக்கு எந்த பிசாசும் எந்த வல்லமையும் உன் மேலே உனக்கு அதிகாரம் செலுத்த முடியாது. ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய ஜெயத்தை பெற்றிருக்கீங்க. சாத்தான் அவர் சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, நிர்வாண கோலமாக்கி அவனை ஜெயித்து இருக்கிறார். மரணம் உன் கூறு எங்க, பாதாளம் உன் ஜெயம் எங்க, எல்லாத்தையும் தோற்கடித்துட்டார். சாத்தானுடைய தலையை நெசிக்கிட்டார், நிர்வாண கோலமாக்கிட்டார். ஆமேன். இதை நீ விசுவாசிக்கணும். ஆமேன். சாத்தான் மேலே உனக்கு அதிகாரம் இருக்குது, அவனை துரத்துறதுக்கு கட்டுறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குது. வியாதியை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, சாபத்தை பார்த்து சொல்லுங்க, உனக்கு அதிகாரம் இருக்குது. உன் வாயில் அதிகாரம் இருக்குது. மரணமும் ஜீவனும் உன் வாயின் அதிகாரத்தில் கீழே இருக்கிறது. நீ பேசும்போது, நீ சொல்லும்போது, மலையை பார்த்து அப்படி சொன்னாலும் அது போவோம். வியாதியை பார்த்து போதும் சொன்னால் போவோம். இயேசு காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார், பேயை பார்த்து அதட்டினார், வியாதியை பார்த்து சுகமாக சொன்னார். பிசாசுக்கு கட்டளையிட்டார், நீ அந்த பன்றிகளுக்கு போகணும்னு சொன்னார்.
எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். தலித்தாகுமி என்று சொன்னார். அதிகாரத்தை செயல்படுத்தினார். பாருங்க, அவர் பரிசுத்தாவினால் நிரம்பி இருந்ததுனாலே அவர் என்ன பண்றாரு? வசனத்தை விசுவாசத்தினாலே அதிகாரத்தோடு செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இங்கே தானே இருக்கிறீங்க. ஆவியானவருடைய பலத்தினாலே நாம் என்ன பண்ணுவோம்? நிரப்பப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இந்த சோர்வின் ஆவி இருக்குது பாரு, பலவீனத்தின் ஆவி, சோர்வின் ஆவி, ஜெபிக்க கூடாதபடிக்கு சோர்வு, பலவீனத்தின் ஆவி, வேதத்தை வாசிக்க கூடாத ஒரு பலவீனம். மணிக்கணக்கில் செல்போன் பார்க்கலாம், மணிக்கணக்கில் டிவி பார்க்கலாம், அப்போ எந்த சோர்வும் வராது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவம் கெட்டு போயிருக்குதுன்னா, நிறைய நேரம் செல்போனை பார்க்குறோம், நிறைய நேரம் என்ன பண்ணுறோம்? டிவி பார்க்குறோம், உலக கதையெல்லாம் பார்க்குறோம். ஆனால் ஆவிக்குரிய கதைகள் எந்த கதையிலும் பார்க்கறது இல்லை, வசனங்களை படிக்கிறது இல்லை. நிறைய உலக காரியங்களை பார்க்குறோம், அந்த வீடியோ இந்த வீடியோலாம் பார்த்துக்கின்னு இருக்கிறோம். எதை நீங்கள் அதிகமாக விரும்புகிறீங்களோ, எது உங்களை அதிகமாக கண்கள் கவருதோ அதுதான் இருதயத்தை நிரப்பும். இருதயத்தை நிறைவினால் தான் என்ன பண்ணும்? மனசு என்ன பண்ணும்? அதிலே தான் இருக்கும். நீ நிறைய எதை கேட்குறீங்க, நீ நிறைய எதை பார்க்குறீங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் பார்க்கறது கேட்கறது தான் உங்கள் வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் நிறைய நேரத்தை வேதத்தை பாருங்கள். அதனால தான் சொல்லி இந்த புஸ்தகத்தை இரவும் பகலும் வாசின்னு சொன்னார். இதை வாசித்து இதை படிச்சுன்னு இருந்தால் இதை போகிற மாறிடுவேன். நீ எதை கேட்குற, எதை பார்க்குறீங்க, அதுபடி தான் நீங்கள் ஆவறீங்க. மணிக்கணக்கில் செல்ஃபோனை நோண்டி நிற்கிறியே, ஒரு நாளைக்காவது ஒரு அதிகாரம் படிக்கணும்னு ஆசை இருக்குதா? இல்லையே. ஏன்? மாம்சத்தின் இச்சை, அதை நிறைவேற்றுவதற்காக நம்ம பிரயாசப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது பார்க்குறான், ஒரு நிர்பந்தமான மனுஷன் நான் நிர்பந்தமான மனுஷன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நீங்க வாசித்து பாருங்க. ஏழாம் அதிகாரம் 24 வசனம், ரோமர் புஸ்தகம் 7:24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் என்ன சொல்ல வராரு? நான் நிர்பந்தமான மனுஷனை, கட்டாயமாகப்படுத்தப்படுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறேன், அதனால் நான் நிர்பந்தப்படுத்தப்படுகிறேன் என்று சொல்கிறாரு. தமிழகத்தில் என்ன சொல்கிறாரு? 24:7. யார் இந்த சரீரத்திலிருந்து என்னை காப்பாற்றுவார் சொல்றார். யார் இந்த சரீரத்திலிருந்து காப்பாற்றுவார்? என்ன சொல்லுது இந்த சரீரம்? சரீரமானது தேவனுக்கு விரோதமாக பகையை உண்டாக்குறது. இந்த சரீரமானது தேவனுக்குரிய காரியங்களை செய்யாமல் உலகத்துக்குரிய காரியங்களை இச்சிக்கிறபடினாலே நிர்பந்தமான மனுஷன் இந்த சரீரமானது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வதற்கும் இந்த சரீரத்தில் இச்சைகளையும் தூண்டுகிறது. நம் கண்களும் நம்முடைய சரீரமும் மாம்சமும் மனசும் என்ன பண்ணுது? தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், 10 கற்பனைகள் கடைபிடித்தவர், 10 கற்பனைகள் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாத அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் நிர்பந்தமான மனுஷன். யார் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்? ஒரு கதறலை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய பாவத்தின் நிலை எப்படி இருக்கிறது? இந்த சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை காப்பாற்ற முடியும்? என்ன சொல்றாரு? என்ன சொல்ல வராரு பாருங்க. 15ஆம் வசனத்தில் இருந்து வாசிப்போம். 14வது வசனம், மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணமானது ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்தின் கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். நான் பாவத்தின் கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். ஏன் இந்த அவல நிலை? நான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டிருக்கிறேன், மாம்சத்துக்குள்ளாக உட்பட்டு இருக்கிறேன். அப்போ எப்போது பாவத்துக்குள்ளாக விற்கப்பட்டிருக்கிறோம்? விலையின்றி விற்கப்பட்டோம். எப்போது? ஆதாம் பாவம் செய்ய போது. ஆதாம் மூலமாக இந்த பாவமானது இந்த உலகத்திலே பிரவேசித்தது. ஆதாமுடைய வித்தின் மூலமாக இந்த உலகத்திலே பிறந்த எல்லாருக்குள்ளும் அந்த கீழ்ப்படியாமை என்கிற பாவம், கீழ்ப்படியாமை என்கிற அந்த அசுத்தமான பாவம் நமக்குள்ளே வந்தது. மரணம் வந்தது. ஆதாம் மூலமாக மரணம் வந்தது. ஆதாம் மூலமாக சாபம் வந்தது.
ஆதாம் மூலமாக பாவம் உலகத்திலே பிரவேசித்தது. பாவமும் சாபமும் மரணமும் இந்த உலகத்திலே, நோயும் வியாதியும் இந்த உலகத்திலே பிரவேசித்தது. பாவமும் கோபமும் இந்த உலகத்திலே பிரவேசித்து விட்டது. மனிதனுக்குள்ளே இந்த பாவம் நுழைந்து விட்டது. அதை தான் சொல்றாரு, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமானது ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்துக்கீடாக விற்கப்பட்டேன், மாம்சத்துக்கு உடையவனாய் இருக்கிறேன், மாம்சத்தில் இருக்கிறேன் நான் சொல்றாரு. இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கும்? பாவம் நம்மை மேற்கொள்ளும், பாவம் நம்மை அடிமைப்படுத்தும். பாவத்துக்குள் விற்கப்பட்டு இருக்கிறபடினாலே நாம் தேவனுக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்கிறோம். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமா இருக்கிறது. காலையில் எழுந்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மளால் ஜெபிக்க முடியல. காலையில் எழுந்து வேதத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறோம், நம்மளால் வாசிக்க முடியல. நன்மை செய்கிறோம் என்கிற விருப்பம் இருக்குது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தவறாமல் வரணும் விருப்பம் இருக்குது. பிரசங்கம் பண்ணும்போது தூங்கக்கூடாது என்கிற விருப்பம் இருக்குது. பிரசங்கத்தை எழுதணும்னு விருப்பம் இருக்குது. வீட்டில் போய் தியானிக்கணும் விருப்பம் இருக்குது. பிரசங்கம் பண்ணும்போது தர்மம் பண்ணணும், சொல்லும்போது தர்மம் பண்ணணும்னு தோணுது. ஆனால் என்ன செய்ய முடியலையே, நிர்பந்தமான மனுஷன் நான். என்னுக்குள்ளே நல்லதெல்லாம் இருக்குது, நான் செய்யணும்னு விரும்புகிறேன். ஒரு குடியாரனை கேட்டால் நான் குடிக்கக்கூடாதான்னு நினைக்கிறேன், ஆனால் என் தீர்மானத்தை நானே உடைக்கிறேன். என்னால் முடியல, என்னால் செய்யாது இருக்க முடியல. பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனாலும் எப்படியாவது நான் பொய் சொல்லிடுறேன். யாரையாவது குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நிச்சயமாக நான் சொல்கிறேன், எப்படியாவது குறை சொல்லிடுறேன். யாருக்கு மேலேயும் ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். நான் பாவத்துக்குள் கீழ் விழுக்கப்பட்டதினாலே, மாம்சத்துக்கு உடையவனாக இருக்கிறதுனாலே இந்த காரியத்தை நம்மளால் ஜெயிக்க முடியல. அப்போது நான் பவுலே சொல்கிறேன், இது மனிதனுடைய நிலை. அவன் பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்பாக நடந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறேன். அவன் பரிசுத்தாவிலே நிரப்பப்படலை, நியாயப்பிரமாணத்திலே கடைபிடித்து நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு மனுஷன். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் எப்படி இருக்கிறேன்னு சொன்னான். எப்படி நீ, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. என்ன சொல்றார்? நான் செய்கிறத எனக்கு சம்மதி இல்லைன்னா என்ன சொல்றாரு? சம்மதி இல்லைன்னா நான் செய்கிறது எனக்கே என்ன பண்ணல, விருப்பம் இல்லை, புரியல என்றார். எனக்கு என்ன பண்ணல, நான் செய்கிறது எனக்கே புரியல. நன்மை செய்யணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் நன்மை செய்ய முடியலையே. ஒரு மனிதனுடைய நிலை, பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பாக ஒரு மனிதனுடைய நிலை, அவனுடைய நிலையை பற்றி நாம் படிக்கிறோம். மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வசனத்தை தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. நான் பிரசங்கித்து போகிறதுனாலே உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக வேண்டும் என்று நான் உங்களுக்கு விரும்புகிறேன். எப்படி நான் செய்கிறது எனக்கே விருப்பம் இல்லை, சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் விரும்புகிற காரியத்தை என்னால் செய்ய முடியலையே. காலையில் 5 மணிக்கு எழுந்து நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேனே, 6 மணிக்கு வேதத்தை 1 மணி நேரம் வேதத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறேனே, என்னால் முடியலையே. ஏன் முடியல? குடிக்கக்கூடாது, பீடி பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சில பேர், பிடிக்கிறாங்க. வெத்தலை பாக்கு போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, போடுறாங்க. ஏன்? அவங்க விரும்பலை தான். ஆனால் அந்த பழக்கம் என்ன பண்ணுது? பாவத்துக்குள்ளாக விற்கப்பட்டதினாலே, பாவத்துக்கு அவங்க அடிமையாக இருக்கிறதுனால அந்த பாவம் அவன் என்ன பண்ணுது? ஆட்கொள்ளுது, அடிமையாக வைக்கிறது. இந்த சரீரத்துக்குள்ளே பாவம் இருக்கும்போது இந்த பாவத்தின் வல்லமை அவன் அந்த பாவத்தின் வல்லமையினால் இழுக்குகிறது. அவன் செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் அந்த பாவம் அவனை விடலை, அவனை பிடிச்சி இழுக்குது. வா வா, உன்னை விட மாட்டேன். பாவத்துக்கு ஒரு சக்தி இருக்குதுங்க. இந்த பாவத்தின் சக்தியிலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்குவது பரிசுத்த ஆவியானவர். அவர் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறார். பிசாசு பாவத்துக்காக போராடுகிறான். 2 பேருக்கும் ஒரு போராட்டம் இருக்குது. மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக ஆவியானவர் போராடுகிறார். பிசாசு மனிதனை பாவத்துக்குள்ள தள்ளுவதற்காக மனிதனுக்குள்ளே போராடுகிறான். பாவம் செய்யும்படியாக தூண்டுகிறான். அவன் இச்சையை கொண்டு வருகிறான். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகளை கொண்டு வந்து அந்த பாவத்துக்குள்ளே விழ வைக்கிறான். இது ஏன் நான் இந்த காரியத்தை அவங்க செய்தாங்க? விபச்சாரக்காரரை போய் கேட்டுப்பாரு, விபச்சாரி கேட்டுப்பாரு. நான் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன், எப்படியோ செய்துட்டேன். சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன், அது மாதிரி கெட்ட படங்களுக்கு பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? பார்க்குறேன் அப்படின்னு வர்றாங்க. பாருங்க, இப்படி நான் விரும்புகிறதை செய்யாமல் செய்கிறவனா இருக்க, நான் விரும்புகிறதை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று
என்ன சொல்ல? மறுபடியும் வாசிங்க. என்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. விரும்பாததை செய்கிறதுனாலே நியாயப்பிரமாணம் நல்லதுன்னு நான் ஒத்துக்கொள்கிறேன். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? 10 கற்பனைகள் சொல்லுது, இதன்படி செய்யின்னு சொல்லுது. அது கரெக்டாக செய்துட்டா கரெக்டு. ஆனால் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறத நான் என்ன பண்ணலை, என்னால் செய்ய முடியல. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறத என்ன பண்ணலை, என்னால் கடைபிடிக்க முடியல. ஏன்? பாவத்துக்குள்ளே இருக்கிறோம். அதை தான் சொல்ல வராரு. ஆதலால் எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் அல்ல, நான் விரும்புகிறது என்னால் செய்ய முடியல. நான் அல்ல, நான் விரும்பாத பாவத்தை நான் செய்கிறேன்னா நான் அல்ல, எனக்குள்ளே பாவம் வாசம் பண்ணுகிறது, எனக்குள்ளே பாவம் குடிகொண்டு இருக்கிறது. நான் அல்ல. நான் செய்யணும்னு நினைச்சதெல்லாம் நன்மை செய்யணும்னு நினைச்சேன், தானம் தர்மம் பண்ணணும்னு நினைச்சேன், பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைச்சேன், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைச்சேன், எல்லா மனுஷர்கிட்ட உண்மையாக இருக்கணும், கணவன் மனைவிட்ட உண்மையாக இருக்கணும்னு நினைச்சேன், அப்பா அம்மா கிட்ட உண்மையாக இருக்கணும்னு நினைச்சேன். நான் அல்ல. நான் உண்மையாக இல்லாமல் போகும்போது நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவம். எது உன்னை அந்த வழியை நடத்துனது? எது உன்னை அந்த வழியில் நடத்தினது? பவுல் சொல்கிறார், நான் அல்ல. நான் விரும்புகிற காரியத்தை என்னால் செய்ய முடியல. நான் விரும்புகிற நன்மையை நான் விரும்பினேன். ஆனால் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத ஒரு காரியத்தை நான் செய்கிறேன்னா அது நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவம் அப்படி என்ன செய்ய வச்சதுன்னு சொல்கிறாரு. அப்போ பாவம் என்ன செய்யுது பாருங்க. நான் விரும்புகிற நன்மையை செய்யக்கூடாமல் விரும்பாத தீமையை நான் செய்து கொண்டு இருக்கிறேன்னா திரும்ப 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 ஜெபிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஜெபிக்க முடியலையே. திரும்ப திரும்ப ஒவ்வொரு வாரமும் பிரசங்கிக்கும் போது உணர்த்தப்படுறேன், கேட்குறேன், மனம் திரும்புது, எனக்கு வருது, நிச்சயமாக நான் இந்த வாரத்தை வந்து செய்யலான்னு என்று முடிவு பண்ணுறேன். ஆனால் செய்ய முடியலையே. பாவம். அப்போ இந்த பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை இல்லை. அதனால தான் உன்னால் என்ன பண்ணல, செய்ய முடியல. நான் விரும்புகிற நன்மையை என்னால் செய்ய முடியாத காரணம் என்ன? பாவம் எனக்குள்ளே குடிகொண்டு இருக்கிறது என்பது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. உண்மை தானே? இதான மனுஷனுடைய நிலைமை. உங்களுக்கு யாருக்கு இதோடைய விளக்கத்தை விவரமாக சொல்ல வேண்டியதில்லை. நான் பேசும்போது உங்களுக்கு ஆவியானவர் என்ன எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கிறார் எனக்கு தெரியும். ஆமே, உங்கள் முகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய காரியத்தை ஆண்டவர் வெவ்வேறு விதத்தில், நான் சொல்லுவது ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வெவ்வேறு விதமாக உங்களோட கூட இடைப்படுகிறார். ஆமே, ஆவியான ஒருவர் தான். ஆனால் உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து இருக்கிறவர் அவரே. நான் சொல்லுவது ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன், ஆனால் ஆவியானவர் உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வசனங்களை போதிக்கிறவராக இருக்கிறார். ஆமீன், அல்லேலூயா. ஆதலால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவம் அப்படி செய்தது. நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவம் அப்படி செய்தது. எப்படி எனில், அது எப்படி எனில், என்னிடத்திலே ஆவது, என் மாம்சத்தில் ஆவது நன்மை வாசமாக இருப்பதில் இல்லை என்று அறிந்திருக்கிறேன். என் கிட்ட என் மாம்சத்தில் எந்த நன்மை இல்லை. இந்த சரீரத்தை எந்த நன்மை இருக்குதா? ஒரு நன்மை இல்லைங்க. இந்த சரீரம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய தூண்டுது. இந்த பூமியில் இருக்கிற அளவுக்கு இந்த சரீரம் நான் என்ன பண்ணுது? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய தூண்டுது. இந்த சரீரம் தேவனுக்கு கீழ்ப்படியாக கூடாது என்றது விரோதமாக நிற்குது. அதனால தான் ரோமர் சொல்கிறாரு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்திலே நீதி நிறைவேறும்படியாக. இன்னொரு வசனம் சொல்லுது, 8ஆம் வசனமா வாசி, 8 ரோமர் 8:8. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அப்போ மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், இப்போ சரீரத்திலே இருக்கிற நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. அப்போ தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா ஆவியானவர் நம்ம மேல் ஊற்றப்படணும். அல்லேலூயா. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்கிறபடினால்தான் தேவனுக்கு நம்ம என்ன பண்ணல, பிரியமா நடக்க முடியல. இந்த மாம்சம் என்ன செய்யுதுன்னா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் யாரு? நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டு விடாமல் ஆவிக்கு உட்பட்டவர்கள். அப்போது ஆவியானவர் இருந்தால் தான் நீங்கள் தேவனுக்கு உட்பட்டவர்கள், நீங்கள் தான் கிறிஸ்துவ உடையவர்கள். இப்போது மாம்சத்துக்கு உடையவர்களா கிறிஸ்துவுக்கு உரியவர்களா என்பது தான் இப்போ போராட்டம்.
மாம்சத்துக்குரியவர்கள் ஒரு நாளும் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது, தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஆவிக்குட்பட்டவர்கள் என்றால் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் இந்த மாம்சத்து கிரியில் அடித்து ஜெயம் எடுப்பார்கள், வெற்றி பெறுவார்கள். ஆகினால் தான் நீங்கள் மாம்சத்துக்கு உட்படாமல் கிறிஸ்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க, நன்மை செய்ய என்னிடத்திலாவது என் மாம்சத்திலாவது நன்மை வாசமாக இருப்பதில் என்று அறிந்திருக்கிறேன். என் சரீரத்தில் நன்மை எதுவும் இல்லை, எந்த நன்மையும் என் கையில் இல்லை. பாருங்க, எண்ணங்களிலே கவனிங்க. நம்முடைய எண்ணங்கள் இன்னைக்கு எப்படி இருக்குது? மாம்சத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? சிந்தை எப்படி இருக்கிறது? நம்ம நினைக்கிறோம் நல்ல காரியங்கள் தான் நினைக்கிறோம், ஆனால் நமக்குள்ளே தவறான சிந்தைகள்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? பாவம். ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. மாம்சத்தின் சிந்தை உள்ளவர்களாகவும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆவியின் சிந்தை மரணத்தை உண்டாக்காது, ஆவியின் சிந்தை ஜீவனை உண்டாக்கும். அப்போது மாம்ச சிந்தைன்னா மரணத்தை உண்டாக்குறது. இப்போ எந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தை நமக்குள்ளே இருக்கிறதா? அப்போ யார் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவா? ஆவியானவர் தான் இந்த மரண சரீரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குறார் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. எதுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பாவ சரீரத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, தரித்திர சாபத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குவதற்கு ஆவியானுடைய பலனே அல்லாமல் உனக்கு வேற ஒரு பலன் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, விடுதலையாக்க முடியாது. உன் மாம்சத்தினாலே நீங்கள் விடுதலை அடைய முடியாது. ஆவியானவர் எதுக்கு சபைக்கு ஊற்றப்பட்டா? ஏன் பரிசுத்த ஆவியானவர் வேணும்? இந்த சரீரத்தில் இருக்க கிரியையெல்லாம் அழிக்கணும். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கணும். இந்த சரீரத்தில் நன்மை இல்லை, இந்த சரீரத்தில் பாவம் குடிக்கொண்டு இருக்குது. நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமை இந்த சரீரம் செய்து கொண்டு இருக்குதுன்னா நான் அல்ல, எனக்குள்ள வாசமாக இருக்கிற பாவம். இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு தான் ஆவியானோட பலன். அல்லேலூயா. இந்த பாவத்தை ஜெயிப்பதற்கு தான் ஆவியானுடைய பலன் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதனால தான் நம்ம ஆவியானவரை நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாரு. அறிந்திருக்கும். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருந்தும் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்கிற விருப்பம் என்கிட்ட இருக்குதுங்க, ஆனால் நன்மை செய்கிறதோ என்கிட்ட காணும். நம்ம இப்போ முன்னாடி சொன்னோம்ல, எல்லா விருப்பம் எனக்கு இருக்குது. நான் நல்லவனாக இருக்க தான் விரும்புகிறேன், நான் இப்படி தான் நல்லா வாழணும்னு விரும்புகிறேன். ஆனால் என்கிட்ட பார்க்கும்போது என்கிட்ட அந்த நன்மை இல்லையே. அதை தானே பவுல் சொல்கிறாரு. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாத பவுல் அவன் சொல்கிறான், என்கிட்ட நன்மை இருப்பது இல்லையே, அதெல்லாம் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். விரும்புகிற நன்மையை என்னால் செய்ய முடியல. எந்த நன்மையை நான் செய்யணும்னு நினச்சனோ அந்த நன்மையை என்னால் செய்ய முடியல. விரும்பாத நான் தீமையை செய்கிறேன், விரும்பாத பாவத்தை செய்கிறேன். நான் விரும்பவே இல்லை, விருப்பமே கிடையாது, எனக்கு அதுக்குள்ளே ஈடுபடவே கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் என்ன, இந்த பாவம் எனக்குள்ளே சரீரத்தில் குடிகொண்டு, இந்த பாவத்தின் வல்லமை என்னை ஆட்கொண்டு என்னை குடிகாரனாகவும், விபச்சாரக்காரனும், திருடனாகவும், குறை சொல்லுகிறவனாகவும், பொய் சொல்லுகிறவனாகவும், சபிக்கிறவனாகவும் இப்படி என்னை மாற்றுது, கொடுக்காதவனாக மாற்றுது, அகம்பாவம் உள்ளவனாக மாற்றுது, திமிர் உள்ளவனாக மாற்றுது என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் சொல்கிறாரு, நான் விரும்பாத நன்மையை, நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். அந்தபடியே நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற அந்த பாவம், இந்த பாவத்தை அழிப்பதற்காக தான் அந்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த சரீரத்தில் இருக்கிற பாவம், உன்னை பாவத்திலிருந்து ஏற்கனவே சிலுவையிலிருந்து விடுதலையாக்கிட்டார். ஆனால் இந்த சரீரமானது உன்னை அந்த தேவனுக்குரிய காரியங்களை நடத்தக்கூடாதபடி, இந்த சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளக்கூடாதபடி, இந்த சரீரத்தை அசுத்தப்படுத்த வேண்டும் என்று இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் நமக்கு விரோதமாக போராடி கொண்டு தான் இருக்கும். அதனால தான் இந்த ஆவியானுடைய பலன். புரியுதா நான் சொல்கிறது? எத்தனை பேர் புரியுது? இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும், சாகிற வரைக்கும், 100 வயசு ஆனாலும் சாகிற வரைக்கும் இந்த சரீரம் நம்மளுக்கு என்ன பண்ணும்? போராட்டம் இருக்க தான் செய்யும். போராட்டம் இருக்கும். சின்ன 13 வயசுலேருந்து எனக்கு தெரியும், அவன் சாகிற வரைக்கும் என்ன பண்ணுது இந்த சரீரம்? அவனுக்கு விரோதமாக போராடிக்கிட்டு தான் இருக்கும். வேதம் அப்படி தான் சொல்லுது. அப்போது இந்த போராட்டத்தை ஜெயிக்கிறதற்கு ஆவியானுடைய பலன் தான் வேணும் என்று பவுல் சொல்கிறத பார்க்குறோம். நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்படியானால் நன்மை செய்கிற விருப்பம் என்னிடத்தில் தீமை உண்டாக்குற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். நன்மை செய்ய விரும்புகிறேன் நான், ஆனால் நன்மை செய்யாமல் ஒரு தீமை செய்கிற ஒரு பிரமாணம் நான் பார்க்குறேன், எனக்குள்ளே நான் பார்க்குறேன்னு சொல்கிறார்.
அதை தான் சொல்கிறாரு. நியாயப்பிரமாணத்தின்படி அவர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிறார். ஆனால் யாருக்குமே தெரியல எனக்குள்ளே ஒரு பிரமாணம் வேலை செய்யுது. அது என்ன பண்ண பிரமாணம்? பாவ பிரமாணம் என்று சொல்கிறாரு. எனக்குள்ளே நன்மை செய்ய வேண்டும் என்கிற விரும்புகிற எண்ணத்திலே ஒரு பாவ பிரமாணம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இந்த பாவ பிரமாணத்திலிருந்து, இந்த சாப பிரமாணத்திலிருந்து யார் என்ன விடுதலை ஆக்கக்கூடும் என்று அவர் சொல்றாரு. என் உள்ளத்திலே உள்ளான மனுஷி கேட்டபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேலே பிரியமா இருக்கிறேன். உள்ளான மனுஷன் மேலே, உள்ளான மனுஷனா என் உள்ளத்தில் ஆசை. என் உள்ளத்தில் ஆசை என்னதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வந்துடணும். எப்பப்பெல்லாம் கூட்டம் வைக்கிறாங்களோ அப்போல்லாம் நான் ஆலயத்துக்கு வரணும், நான் நல்லா ஜெபிக்கணும், நல்லா பாடணும். என் உள்ளத்தில் விருப்பம், நல்லா விரும்புகிறேன். கடவுளை பற்றி சொல்லணும்னு விரும்புகிறேன், சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் விரும்புகிறேன், கடவுளுக்கு பிரியமாக வாழணும் விரும்புகிறேன். என் உள்ளத்தில் அதுதான் பிரியமாக இருக்குது. உள்ளான மனுஷன் கேட்டபடி தேவனுடைய பிரமாணத்துக்கு, நியாயப்பிரமாணத்து மேலே பிரியமாக இருக்க விரும்புகிறேன். நீ இயேசு ஏற்றுக்கொண்டா எல்லாருக்கும் ஆண்டவர் மேலே உனக்கு பிரியம் வரதான் செய்யுது. ஆனால் அந்த பிரியத்தை உன்னால் செய்ய முடியுதா? முடியலையே. அதான் சொல்ல, ஆகிலும் என் மனதிலே பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிறேன். என் மனதில் என்ன பண்ணுது? ஆகிலும் என் மனதிலே பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவைகளில் இருக்கிறதை நான் காண்கிறேன். என் மனதிலே தேவனுக்கு பிரியமாக இருக்க நான் விரும்புகிறேன். ஆனால் இப்போது என்ன நடக்குதுன்னா, என் மனதிலே பிரமாணத்துக்கு விரோதமாக வேறொரு பிரமாணம் என் அவைகளில் இருக்கிறதை நான் காண்கிறேன். என் மனசில் நான் என்ன இன்னும் யோசிக்கிறேன், என் சிந்தையில் என்ன யோசிக்கிறேன், தேவனுக்கு பிரியமாக இருக்கிறத நான் விரும்புகிறேன். ஆனால் எனக்குள்ள ஒரு போராட்டத்தை நான் பார்க்குறேன், எனக்குள்ள ஒரு சண்டையை பார்க்குறேன். அது அப்படியே பார்க்குறீங்களா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக ஒன்றை ஒன்று போராடுகிறது. மாம்சம் பாவம் செய்வதற்கு போராடுகிறது, ஆவி நீதி செய்வதற்கு, பரிசுத்தமாக இருப்பதற்கு போராடுகிறது. எதுக்கு நீங்கள் அடிமைகளாக உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? பாவத்துக்கா, நீதிக்கா? அப்போ எதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க போறீங்க? அதுதான் சொல்ல வராரு. என் பிரமாணத்தை வாசிக்க மறுபடியும் 23. மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. பாவ பிரமாணம் என் மனதிலே தேவனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் ஒரு பாவ பிரமாணம் இருக்குது. அது என்ன பண்ணுது? பாவத்துக்கு என்னை சிறையாக்கி என்னை என்ன பண்ணுது? கைதியாக்குறது. பாவம் என்னை கைதியாக்கி விட்டது. பாவ பிரமாணம் என்னை சிறைப்படுத்தி விட்டது. இந்த பாவ பிரமாணத்திலிருந்து என்னை கைதியாக்கப்பட்டு ஒரு அடிமை போல ஒரு கூண்டில் வைக்கப்பட்டு இருக்குது. அவனால் எங்கேயுமே போக முடியாது. சுதந்திரமாக கைதியாக்கப்பட்டு சிறைக்குள்ளே வைக்கப்பட்டு இருக்கிறவன் பிசாசு அப்படிதான் அநேகரை கைதியாக்கி பாவத்துக்குள்ள சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். அதுதான் சொல்றாரு, பாவ பிரமாணத்துக்குள் என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? யார் என்னை விடுதலையாக்குவா? இந்த சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தேவனை சோத்தரிக்கிறேன். ரகசியத்தை புரிஞ்சுக்கினாரு. இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குறது யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனை சோத்தரிக்கிறேன். ஏன் தெரியுமா சோத்தரிக்கிறேன்? ஆதலால் நான் என் மனதிலே தேவனுடைய பிரமாணத்துக்கும் என் மாம்சத்திலே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். என் மனசில் என்ன பண்ணுறேன்? தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக செய்யணும், தேவனுக்காக ஓடணும், தேவனுடைய சத்தியத்துப்படி நடக்கணும். என் மனதில் அப்படி நினைக்கிறேன். ஆனால் நான் கிரியை பார்த்தா, என் வாழ்க்கையை பார்த்தா பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறேன். பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறேன். என் மனதில் நல்லதை நான் நினைக்கிறேன். ஆனால் என் சரீரத்திலே என் செய்கையை பார்த்தா பாவம் இருக்கிறதே. அதெல்லாம் சொல்கிறாரு. கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன சொல்லுது? ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டவராக இருக்கிறவர்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவருக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. இப்போ ஆவியின்படி நடக்கணும். இது வரைக்கும் நீங்கள் மாம்சத்தின்படி நடந்துட்டீங்க. இப்போ பவுல் சொல்றாரு, கிறிஸ்து மூலமாக தேவனை நான் சோத்தரிக்கிறேன். ஏனென்றால் இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டார். ஆவியின்படி நடக்கிற நமக்கு நரக தண்டனை இல்லை. பரிசுத்த ஆவியை பெற்ற நமக்கு அந்த நரக தண்டனையிலிருந்து நம்ம விடுதலையாக்குறார். எப்படின்னா,
கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதிலிருந்து விடுதலையாக்கி என்னை மீட்டு கொண்டது. அல்லேலூயா. எது என்னை மீட்டு கொண்டது? கிறிஸ்துவுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்காக பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரே அனுப்பி அந்த ஜீவ பிரமாணத்தை நமக்குள்ள வைத்து அவரையே நமக்கு கொடுத்ததினாலே சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களை ஆவியானவர் என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிறார். நீ பாவம் செய்யக்கூடாதபடிக்கு ஆவியானவர் உன்னை தடை பண்ணுகிறார். உன்னை நீதியை செய்யும்படி ஆண்டவர் உன்னை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். என்னை இந்த பாவ பிரமாணத்திலிருந்து சாப பிரமாணத்திலிருந்து என்னை இந்த ஆவியின் பிரமாணம், இந்த பாவ பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினது இந்த ஆவியின் பிரமாணம். அல்லேலூயா. பாவ பிரமாணம் என்னை பாவத்துக்குள்ளாக கொண்டு போகிறது. ஆவியின் பிரமாணம் என்னை ஜீவனுடையவனாக மாற்றி அந்த பாவ பிரமாணத்தின் வல்லமையை அடக்கி கீழ்ப்படுத்தி அதை மேற்கொண்டு பாவத்தை ஜெயிக்கக்கூடிய சக்தி இந்த ஆவியின் பிரமாணம், இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தருகிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் தரார். இந்த ஆவியானவர் பலம் தான் என்ன பண்ணுது? என்ன விடுதலையாக்குது. ஆவியானவர் தான் எனக்கு உதவி செய்கிறார். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குறது. பாவம் மரணம், பாவம் மரணம் என்கிற பிரமாணம். அந்த பிரமாணத்தை அழித்தவர் யாரு? பாவத்தின் மூலமாக உண்டான பிரமாணத்தை அழித்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் ரோமர் 6:23 சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாக நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம், பாவத்தினுடைய சம்பளம். ஒருத்தன் பாவம் செய்தானா அதுக்கு சம்பளம் என்ன? பரிசு என்ன? மரணம். அப்போ பாவம் செய்தவனுக்கு மரணம் தான் அவனுக்கு தண்டனையாக இருக்கிறது. அதே போல தான் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபை வரமோ? தேவன் இந்த கிருபை வரத்தை எது கொடுத்தாரு? நித்திய ஜீவனை பெறுவதற்காக இந்த ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. இதிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்காரு? விடுதலை ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரம் ஆயிடுச்சோ, இன்னும் நான் இன்னும் அந்த வசனத்துக்கு வழியாக போகல. இன்னும் கர்த்தருக்கு சித்தமானால் சில ஒரு வாரம் கழிச்சு இல்லை 2 வாரம் கழிச்சு இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த வாரம் கூட இந்த காரியத்தை கொடுத்து தொடர்ச்சியாக நாம் கவனிப்போம். எத்தனை பேருக்கு இது புரியுது? ஏதோ ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறதுனால இந்த சரீரத்திலிருந்து ஒரு மனிதன் எப்படி விடுதலையாக்க முடியும் என்பது தான் பவுல் சொல்கிறார். அப்போது நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க முடியும்? நான் பாவத்துக்குள்ளாக விற்கப்பட்டு இருக்கிறேன். பாவம் எனக்குள்ளே குடிக்கொண்டு இருக்கிறது. நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்ன நன்மை செய்ய முடியல. நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன்னா எனக்குள்ளே இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. நான் என்ன செய்யணும்னு தெரியலையே, நான் விரும்பலையே, எனக்கே சம்மதம் இல்லையே. சம்மந்தம் இல்லாத காரியத்தில் நான் செய்கிறேன்னா என்னால் முடியல. யார் என்னை விடுதலையாக்க முடியும்? இந்த சரீரம் என்னை அப்படி பண்ணுது, என்னை போராடுது. உண்மையாக சொல்கிறேன், இந்த பிரமாணத்தை நான் கடைபிடிக்கிறேன், இந்த நியாய பிரமாணத்தை நான் நேசிக்கிறேன், மனதிலே நான் தேவனை நேசிக்கிறேன், மனதிலே என் தேவனை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் என் சரீரத்தில் இப்படிப்பட்ட போராட்டம் இருக்குது, யார் என்னை விடுதலையாக்குவா அப்படின்னு ஒரு மனுஷன் கதறான். அதை கதறி தான் சொல்கிறாரு, இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கிட்டு. ஆமென், அல்லேலூயா. அந்த ஜீவ பிரமாணம் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிட்டப்பட்டதினாலே அந்த பாவ பிரமாணத்தை அவர் அழித்தார். மாம்சத்தில் வெளிப்பட்டு அந்த பாவத்தை அழித்ததினாலே, அந்த பாவமெல்லாம் இயேசு மேலே வைக்கப்பட்டதினாலே இந்த பாவ பிரமாணம் இயேசு மூலமாக நிறைவேற்றப்பட்டு முடிந்து விட்டது. இந்த பாவ பிரமாணம் நம்மக்கிட்ட இப்போ வேலை செய்யாது. ஏன்னா இப்போ கிருபை பிரமாணம் நமக்குள்ள வேலை செய்கிறது. இந்த கிருபை பிரமாணம் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது. இந்த ஆவியின் பிரமாணம் நமக்கு பலனை தருகிறது, பாவத்தை மேற்கொள்ள அதிகாரம் தருகிறது. ஆமீன், அல்லேலூயா. பாவம் செய்வதற்கு ஆவியானவர் தடைபடுகிறார். இதுவரைக்கும் பாவம் செய்வதற்கு மாம்சம் என்ன பண்ணலை? எந்த தடையும் போடலை. விரும்புகிறது எல்லாம் செய்தது, எல்லாம் செய்தது. இப்போ ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியல. ஆமே, நான் விரும்புகிற நன்மையை என்னால் இப்போ செய்ய முடியுது. நான் வெறுக்கிற தீமையை நான் என்ன பண்ணுறேன்? வெறுத்து அதை துரத்துக்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா.